ரூபாயே கொடுக்க முடியாதுன்னு அவரு தான் வந்து வெட்ட வெளிச்சத்துல போட்டு இன்டர்வியூ கொடுத்தாரு. அப்படி 1000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன ஆளு இப்ப 10,000 வேற பிரயோஜனமும் இல்லை, வேஸ்ட். ஏமாறது யாரு யாரு படிப்பறிவு இல்லாத ஒரு மைண்டு, மூளை சரியில்லாத ஆளுங்க மட்டும் தான் ஏமாறுவாங்க. அப்படி எடப்பாடி ஓட்டு போறாங்கன்னா அந்த ஆளுங்க பூரா மூளை சரியில்லாத ஆளுங்க இல்ல, மூளை சரியில்லாத ஆளுங்க. கரெக்டு தான். ஆனா இன்னைக்கு கிராமத்துல இருக்கவங்களுக்கு கூட படிப்பறிவு இருக்கு. எது தேவை எது தேவையில்லைன்னு முடிவு பண்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அதை தாண்டி எடப்பாடி யாராவது போடுறாங்கன்னா அவங்க மூளை சரியில்லாத அர்த்தம். வாய்ப்பில்லை. இன்னைக்கு இது வாக்குறுதியே பொய்யான வாக்குறுதி. டிஎம்கே வந்து அழிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில உருவாக்கப்பட்ட வாக்குறுதியை தவிர இது சாத்தியமே கிடையாது. நம்ம என்ன சொல்றது, நம்ம எல்லாரும் முட்டாள் நினைச்சிட்டாங்க. நம்ம முட்டாள் கிடையாது. என்ன சொன்னாலும் நம்புன ஒரு முட்டாள் நினைச்சிட்டாங்க. நம்ம முட்டாள் கிடையாது. நம்ம தெளிவான ஆளுங்க இங்க தமிழ்நாட்டுல நிறைய இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு தமிழ் மாநிலம் முதல் இடத்துல இருக்கு. எவன் வேணா வந்து படிச்சு அது என்ன சொல்லுவாங்க, எஜுகேஷன்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கேன், அது தேவை கிடையாது. அறிவா எவன் முதல் இடத்துல இருக்கான். இன்னும் ஆதி காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் தமிழ மட்டும்தான் அறிவா இருக்கான். அந்த அறிவு இருக்கிறதுனால்தான் இன்னைக்கும் பிஜேபி கால் ஊண்ட முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கும் இருக்குன்னா அது காரணம் தமிழ புத்திசாலியா இருக்கான். அதை மட்டும் யாருமே தவிர்க்கவே முடியாது, எந்த காலத்திலும் தவிர்க்க முடியாது. அந்த திட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த திட்டமே வந்து கடைக்குடிக்கே போய் சேரல. வெறும் போஸ்டர் வச்சு, இப்போ நீங்க எந்த யூடியூப் சேனல் தெரியாது, அவங்களோட யூடியூப் சேனல்லே வந்து கடைக்கோடிக்கு போய் சேரல. அது நாங்கள் வந்து மாதந்தோறும் 10,000 தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கடைக்கோடிக்கே போய் சேரல. ஏன்னா நான் கடைக்கோடியில் இருக்கேன், எனக்கு தெரியல. அது நான் இங்கே சிட்டிக்கு வரும்போது, போரூருக்கு வரும்போது, வரப்பள்ளிக்கு போகும்போது தான் தெரியுது இவங்க போஸ்டர் வச்சு ஒட்டிக்கிறாங்க. இப்படிதான் வந்து எனக்கு தெரிய வந்ததை தவிர கடைக்கோடி மக்களுக்கு போய் சேரல. அது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்றது வந்து தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு தெரிய வைக்கணும்ல, அதை தெரிய வைக்க சொல்லுங்க. சரி, அப்படி இப்போ 10,000 ரூபாய் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? 10,000 ரூபாய் கொடுக்க முடியுமா? தெரிவிக்கவே அவங்களுக்கு துப்பு இல்லையே. அதான் நம்ம கடன்ல இருக்கோம். இன்னும் 10,000 ரூபாய் கொடுத்தா என்ன கடன் ஆகும்? அதான் தலைவா, அந்த முழுக்க வந்து நாங்க கொடுப்போம்னு சொல்றதே வந்து கடைக்கோடி மக்களுக்கு தெரியவே இல்லை. அது எப்படி அப்புறம் கொடுப்பாங்க? நீங்க லாஜிக்கலா நீங்க சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு சம்பளம் வந்து நான் 20,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றேன், உங்க குடும்பத்துக்கு அந்த 20,000 ரூபாய் போவோன்றது உங்களுக்கு நம்பிக்கையா இருக்குல்ல? அதான் அதே மாதிரி தான் இதுவும் மக்களுக்கு சேரவே இல்லை. ஆமா, அந்த கொள்கையே போய் சேரல. இது எப்படி வெறும் போஸ்டர் சிட்டிக்குள்ள மட்டும் போஸ்டர் வச்சு எப்படி ஆகுது? தூத்துக்குடியில, தமிழ்நாட்டிலையும் தூத்துக்குடியில, சென்னையில, மதுரையில, கோயம்புத்தூர்ல, சேலத்துல, இது மாதிரி திருச்சியில, இது மாதிரி மட்டும் போஸ்டர் வச்சா போதுமா? அதுக்குள்ள எல்லாம் வந்து நகரங்கள் இருக்கு, பேரூராட்சி இருக்கு, ஊராட்சி இருக்கு, இந்த மாதிரி அத்தனை இதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் நாங்க வேலைக்கு போனாதான் சார் அந்த 10,000 எங்களுக்குலாம் வேணாம். நாங்க உழைச்சி நாங்க சாப்பிட்டாதான் எங்களுக்குலாம் அந்த 10,000 ரூபாய் வாங்கிட்டு நாங்க என்ன பண்ண முடியும்? அதுதான் சார், நாங்க அந்த 10,000 ரூபாய் நாங்க எதிர்பார்க்கல. எங்களுக்கு வேணாம் அந்த 10,000 ரூபாய்லாம். நாங்க வேலைக்கு போனாதான் எங்களுக்கு வந்து வருமானம். ஆமா, எல்லாமே எங்களுக்கு அவங்க கொடுத்து நாங்க சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது எங்களுக்கு. என்ன சொல்றீங்க? ஆனா நீங்க நீங்க சொல்லுங்க, 10,000 ரூபாய் தர்றேன்னு சொல்றாங்க. அது ஓட்டுக்கு தான் வர்றாங்க, இல்லைன்னா ஏன்னா இப்போ விஜய் வந்தார்ல, வில்லிங் விஜய் தான் அந்த இது. இப்போ அவர் 5,000 ரூபா கொடுத்தாலே ஸ்டாலின், அதனால தான் இவங்க 10,000 ரூபா தரேன்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் இது போய் போட்டி தான். ஆனா ஆட்சியில இருக்கு இவங்களே கொடுக்க அதிமுக கொடுத்துட முடியும். ஒரு குடும்பத்துக்கு வந்தா கொடுக்குறேன்றாங்க, அதான் வந்தாதான் கொடுக்க முடியும் நினைக்கிறீங்களா? 10,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு எத்தனை குடும்பம் இருக்கும்? 5,000 ரூபாய் கொடுத்தாரு. இல்ல, அந்த ரேஷன் கார்டு மட்டும் தான் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் தர மாட்டாங்க. அந்த இப்போ கொடுத்தாங்க. ஆமா, எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அது வந்து ஓட்டுக்கோசம் தான் சொல்றேன் சார், அதுக்கோசம் தான், வேற மற்றபடி தெரியல. கொடுப்பாரான்னு தெரியல. அவன் வந்தா கொடுப்பாங்க தான், நான் சொன்ன கொடுப்பாங்க தான். எடப்பாடி கொஞ்சம் நல்லது பண்ண வரதா வந்தா கொடுப்பாரு. அதான் தெரியல, அது மக்கள்கிட்ட தான் இருக்குது. எடப்பாடி இப்போ 10,000 ரூபா கொடுக்குறா. எனக்கு அரசியலை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. கஷ்டப்படுறோம், அன்னைக்கு சாப்பிட்றோம். நல்லது பண்ணணும்னு நினச்சா யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து பண்ணலாம். இப்போ எலெக்ஷன் வர டைமில் மட்டும் 10,000 ரூபா கொடுத்து யாரும் வாங்கி சாப்பிட போகிறாங்க? எக்ஸ்போர்ட் போகிற பொண்ணே குடும்பத்தை பார்த்துக்குது. இவர் கொடுக்குற 10,000 ரூபா வாழ போகிறாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் கஷ்டத்தில் தான் நாங்கள் நல்லது பண்ண வேண்டியது தானே? புதுசாக யார் வராங்களோ அவங்கள புதுசாக போட்டு பார்க்கலாம். எப்போவுமே ஒன்று இவங்க இல்லைன்னா இவங்க இப்படியே காலம் ஃபுல்லாக இருந்தாக்கா மக்கள் என்ன தான் பண்ணுவாங்க? அதனால அது அவங்களோட மைண்டை பொறுத்து. இது வாங்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, வாங்கிக்கோ. நம்மளோட வரி பணம் தான், நம்ம கஷ்டப்பட்ட காசு தான், கொடுத்துட்டு வாங்கிக்கோ. ஆனால் ஓட்டை யாருக்கு பிடிக்குதோ கரெக்டான ஆளா அவங்களுக்கு போட்டு விட்டுடலாம்.
நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. எம்ஜிஆர் இருந்தாரு சூப்பர், அது கரெக்டு தான். கை நீட்டி காசு வாங்கினாங்கன்னா துண்ண சோரியா மந்துடுறாங்க. அவங்க ஒழுங்கா இருக்கிறாங்களா? இப்ப இன்னைக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, இன்னைக்கு 10 நாள் நம்ம குடும்பம் நல்லா இருந்துருமா? இதே தானே, உன்னோட குடும்பம் நல்லா இருக்கும், உங்களோட விஷயத்த மட்டும் தான் எல்லாரும் தன்னோட இதுவும் மட்டும் தான் பாத்துக்கிறாங்க. மத்தவங்களோட கஷ்டத்தை யாரும் பார்த்து, நம்மளோட நாடு இன்னும் வளர்ச்சி அடையவே இல்லை. வெள்ளைக்காரன் காலத்திலேயே இருந்திருந்தா கூட நம்ம நல்லா தான் இருந்திருப்போம். புரியுதா? துண்டுற சாக்லேட் பேப்பர் கூட ரோட்ல இருந்திருக்காது. இன்னைக்கு எல்லா வசதியும் குத்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. வீட்டுல இருக்கிற பொம்பளைக்கு ஆட்டோ குத்து, நல்லா இருக்கிற கும்பத்தை கெடுக்கிற மாதிரி, அதுக்கு ஒரு தையல் மிஷினை குத்து பொம்பளைக்கு என்னவோ அதை செய்.